எப்படியாவது ஆட்சி அமைத்து விட வேண்டும், எப்படியாவது எம்எல்ஏ ஆகிவிட வேண்டும், மந்திரி ஆகிவிட வேண்டும், ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாதிப்பதற்கான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். இதைத் தவிர இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. நேற்று வரை கடுமையாக விமர்சித்தவர்களோடு கைகோர்ப்பதற்கு தயாராகுவார்கள். அதை மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிரெதிர் துருவங்களில் இன்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக சண்டையிட்டுக் கொண்டவர்கள் எல்லாம் கைகோர்ப்பதற்கு தயாராகுவார்கள். நாம் எந்த கட்சிக்கு எதிராக வாக்களித்தோமோ அந்த கட்சியோடு கைகோர்ப்பார்கள். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் நலமோ, மக்களை பற்றிய சிந்தனையோ, எதிர்கால தமிழகத்தின் சிந்தனையோ எதுவும் மனதில் இருக்காது. பதவி வரி, பணவரி, அதிகார வரி மட்டுமே அவர்கள் சிந்தனையில் இருக்கிறது. இவர்கள் அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழகத்து அரசியல்வாதிகள். நமது அனைத்து சிந்தனைகளையும், பொது எண்ணங்களையும், மதிப்பீடுகளை எல்லாம் உடைத்தெறிகிறது இன்றைய சூழ்நிலை. இடதுசாரிகள் நியாயமானவர்கள் என்ற சிந்தனை தகர்கிறது. அன்று வாச்சாத்தி கலவரத்திற்கு நீதி கேட்டு கடுமையாக போராடியவர்கள் இன்று வாச்சாத்தி கலவரத்திற்கு யார் காரணமோ அவரோடு கைகோர்க்கின்றார்கள். அப்படி என்றால் எது உங்களது உண்மையான முகம்? இதுவரைக்கும் காட்டியதா அல்லது இப்பொழுது காட்டிக் கொண்டிருப்பதா? தேர்தல் ஆணையம் கடுமையான குற்ற வழக்குகள் கொண்டவர்கள் என்று பட்டியலிடுகின்றது. அதிமுக நிறுத்திய வேட்பாளர்களில் 60 பேர் கடுமையான குற்ற வழக்குகளை கொண்டவர்கள். திமுகவில் 32 பேர், தமிழக வெற்றி கழகத்தில் 43 பேர். இதில் எது எதற்கு மாற்று? யார் யாருக்கு மாற்று? எனக்கு பிடிக்காத கட்சியினர் ஊழல் செய்கின்றார்கள், அவர்களை நீக்கிவிட்டு எனது பிடித்த கட்சிக்காரர்களை அதே இடத்தில் நான் அமரச் செய்வேன் என்பது என்ன மாதிரியான மனோநிலை? இவை எல்லாவற்றையும் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். என் இனத்தை அழிப்பதற்கு அத்தனை விதத்திலும் துணை புரிந்து நம் கண்முன்னே நம் மக்கள் கொத்து கொத்தாக அழிந்து போவதற்கு காரணமாக இருந்த ஒரு கட்சி காங்கிரஸ். காங்கிரசுடன் யார் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் எம் தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள். என் இன அழிப்பு செய்தவர்களோடு கரம் கோர்க்கும் உங்களை எங்களுக்கானவர்கள் என்று நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது? வெறும் மதிப்பெண் பெறுவதையே மையமாக வைத்து ஒரு தலைமுறைக்கு முறையான அறிவையும் அறத்தையும் சொல்லிக் கொடுக்காததன் விளைவு இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருப்பது. எதை வேண்டுமானாலும் இந்த நாட்டில் செய்துவிட்டு தேர்தல் என்று வரும்பொழுது ஓட்டை பெற்றுவிட முடியும் என்ற சிந்தனை அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சு, தேர்தலுக்கு முன்பாக ஒரு கொள்கை கோட்பாடு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சந்தர்ப்பவாத கொள்கை கோட்பாடு, அதை நியாயப்படுத்தும் விதத்திலான சிந்தனைகளை விதைப்பது என்ற துணிச்சல், தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாத இந்த மழுங்கி போன சமூகத்தில் இருந்துதான் இவைகள்லாம் எடுக்கப்படுகின்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் என்னவென்று தெரியுமா? நாம் யாருக்காக ஓட்டு போடுகின்றோம், யாரை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுப்பதற்காக ஓட்டளிக்கின்றோம் என்று தெரியாமலேயே 1 கோடிக்கு மேலானவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், ஆனால் அதற்கு ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? இந்த கல்வி முறையை பார்த்து, இந்த பெற்றோர்களை பார்த்து, இந்த சமூகத்தை பார்த்து நான் கேட்கின்றேன், அரசியல் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா இந்த தலைமுறைக்கு? அரசியல் எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை புரிய வைத்திருக்கின்றோமா? அதன் தேவை என்ன என்பதை என்றைக்காவது நாம் அமர்த்தி சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? நாம் எதையுமே அவர்களுக்கு அறிவாக கொடுக்கவில்லை. நாம் எது சரி எது தவறு என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அதன் விளைவு அவர்கள் மனதில் எவையெல்லாம் புகுந்ததோ, அவர்களுக்கு எதுவெல்லாம் கவர்ச்சியாக இருந்ததோ, அவர்களுக்கு எதுவெல்லாம் உணர்வுகளை தூண்டிவிட்டதோ அவற்றையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது சரியா தவறா என்று கூட தெரியாமல். இதற்கு யார் காரணம்? ஒரு தலைமுறை தரிகட்டு போவதற்கு அனுமதித்த நாம் தான் காரணம். அவர்கள் அரசியல் அறிவு மட்டும் இல்லாமல் இல்லை, குடும்பம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியாது, வாழ்க்கை முறை என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியாது, திருமணம் என்றால் என்னவென்று தெரியாது, பிள்ளைகளை பெற்றுக் கொள்வது எதற்காக என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏன் நான் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுந்து விட்டது. இனிமேலாவது திருந்துங்கள். ஒரு தலைமுறை சீர்கெட்டு விட்டது. இன்று தமிழ்நாட்டின் அரசியல் களம் சின்னாபன்னமாகி சீரழிந்து போய் கொண்டிருப்பதற்கு காரணமே எது சரி எது தவறு, எது அறம், எது நல்லது, எது கெட்டது என்று புரியாமல் வளர்ந்துவிட்ட இந்த தலைமுறைதான். போனவர்கள் போகட்டும், இனி வளரக்கூடிய தலைமுறையாவது முறையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கவனம் செலுத்துங்கள். அதற்கான உங்களது பங்களிப்பை வழங்குங்கள். அறமற்று போய்விட்ட இந்த சமூகத்தில் மறுபடியும் அறத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக அறத்தமிழன் பேரியக்கம் அறத்தின் குரல் என்ற நிகழ்ச்சியினை தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிடுகின்றது. இதில் எந்த அரசியல் பின்புலமோ, சாதிய மதம் சார்ந்த பின்புலமோ கிடையாது. 100% அறத்தை மீட்டெடுக்க வேண்டும். அறமாக இந்த சமூகம் தழைக்க வேண்டும். எது முதன்மையானதாகவும் உயிரானதாகவும் போற்றப்பட வேண்டுமோ அவற்றை தொலைத்துவிட்டு எதையோ தேடிக் கொண்டிருக்கக்கூடிய கண்மூடித்தனத்தில் இருந்து நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அறத்தின் குரல் நிகழ்ச்சியினை முன்னெடுக்கின்றோம். உங்கள் பகுதியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினை முன்னெடுக்க விரும்பினால் திரையில் தெரிகின்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.